வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெளியேறியதா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெளியேறினால் இதை தீபாவளியாக கொண்டாடுவார்கள் என திருமாவளவன் அவர்கள் குற்றம் சாடி இருக்கிறார். பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கும் ஒரே கட்சி என்றால் அது விசிக தான் என்று பார்த்திங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதற்கு விசிக முக்கிய காரணம். இதையும் பார்த்திங்கன்னா திருமாவளவன் குறிப்பிட்டு பேசுகிறார். இதனை உடைக்க வேண்டும் என திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக விசிக செயல்படுவது போல் பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார். பாஜகவை சாடியும் பேசியிருக்கிறார் திருமாவளவன். இதனால் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பும் சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கிறது விசிகாவும் குறித்தும் திருமாவளவன் அவர்கள் குறித்தும். ஏனென்றால் தற்போது பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் திமுக கூட்டணியில் ஒரு அங்கம் வகித்து கொண்டிருக்கிறது விசிக. பெரும்பான்மையுடன் இருக்கிறதுனால எங்களுக்கு கூடுதல் சீட்டுக்களை இந்த தடவை கொடுக்கணும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்தா தான் நாங்கள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அதிக சீட்டுக்களை கேட்கக்கூடிய ஒரு இடத்துல விசிக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போதோ விசிக தற்பொழுது வளர்ந்து வருவதனால திமுகவும் பார்த்திங்கன்னா அதற்கேற்ற போல் செயல்படுகிறது. இதை பிரிக்க வேண்டும் என்று பாஜக அதாவது யோசிக்கிறது. அதை இவங்க பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க அப்படின்றத நேரடியாக பார்த்திங்கன்னா குற்றம் சாடி இருக்கிறார் நம்மளுடைய விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். மேலும் இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா போலியான தோற்றத்தை உருவாக்குறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவ்வப்பெயர் விசிகாவுக்கு வருகிறது அப்படின்றதே அவர் குறிப்பிடுகிறார். மேலும் திமுகவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கூட்டணியிலுக்குள்ள ஒரு சில அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பிடி கொடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு அதிக சீட்டுகளை கொடுக்கணுன்றது ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் விசிக. இதுமாரி ரெண்டு கட்சிகளும் எங்களுக்கு அதிகப்படியான சீட்டுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் தலைவலி யாருக்குன்னு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான். ஏன்னா பார்த்திங்கன்னா கூட்டணியும் வெளியே விட்டுட முடியாது. அவங்கள அரவணைச்சு செல்லலாம், அவங்களுக்கான சீட்டுகளை கொடுக்கணும். ஸோ இந்த சீட்டுகளை கொடுத்தா நமக்கு சீட்டு குறையும். ஸோ என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான யுத்திகளை கையாளலாம் அப்படின்றத இன்னும் பார்த்திங்கன்னா அரசியல் கருத்தாளர்கள்கிட்ட யோசிச்சுட்டு ஒரு சில முடிவுகளையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுக்கும் போது புது பிரச்சனையாக புது பிரளயமாக பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே இது போன்ற ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் கொஞ்சம் பின்னணிவும் நடைபெறுமா அப்படின்றது கூட்டணிக்குள்ளே திமுக நினைக்கிறது. என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. இப்படி நடந்தால் திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறி விடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.